அல்ஹம்துலில்லாஹ் நீங்க காலையும் மாலையும் அல்லாஹு தஆலாவை தஸ்பீஹ் செய்யணும். இதுக்காக வேண்டிதான் நான் படைத்தேன் என்பதாக ரப்பல் ஆலமீன் தெளிவாக. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய காலம் ஒவ்வொரு மனிதனையும் எடுத்து பார்த்தா உலகத்துல வாழ்றதுக்காக வேண்டிய ரப்பல் ஆலமீன் எவ்வளவோ நியமத்துக்களை தந்திருக்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அலம் யகுனு துஃபதன் மின் மனிய்யின் யும்னா ثم كان علقة فخلق فسوى. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ மனிதனே, நீ தாயிட வயிற்றுக்குள்ள ஈக்கக்கூடிய நேரம் நீ ஒரு இந்திரிய துளியாக ஈக்கலையா? அதுக்கு பின்னால சதக்கட்டியாக நான் உன்னைய மாத்தலையா? அதுக்கு பின்னால உருவத்தை கொடுத்து உலகத்துல நான் உன்னைய பழக்க வைக்கலையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தெளிவாகவே சொல்றான், வல்லாஹு அக்ரஜகும், அல்லாஹ் தான் வெளியாக்கினான். எடுத்துக்கோங்க, எதுல இருந்து? மிம்புதூனி உம்மஹாத்திக்கும், உங்களோட தாயிட வயிற்றுக்குள்ள இருந்து வெளியாக்கினவன் அல்லாஹ் தான். லா தஅலமூன ஷைஆ, இதுதான் வானம், இதுதான் பூமி, இதுதான் உம்மா, இதுதான் வாப்பா, இதுதான் உறவினர்கள், இதுதான் உலகம், ஒன்றும் அறியாத நிலைமையில மடியனாயிங்களோ அந்த நிலைமையில வெளியாக்கினது அல்லாஹ். அல்லாஹ் தெளிவாக குர்ஆன்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மேலும் சொல்றான், வஜஅல லக்கும் ஸமஅ வல் அப்சார வல் அஃபிதா, பார்க்கிறதுக்கு அழகான கண்கள், கேட்கிறதுக்கு செவி புலனுள்ள நல்ல காதுகள், வல் அஃபிதா, சிந்திக்கிறதுக்குரிய புத்தி, இது எல்லாத்தையுமே தந்தவன் அல்லாஹ் தான். என்னத்துக்காக வேண்டி? லஅல்லக்கும் தஷ்குரூன், அவங்களுக்கு சேர்ந்து எந்த ஒன்றையுமே ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்க நன்றியுள்ள அடியாராக மாறணும் என்றதுக்காக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்தை பொறுத்த மட்டும் முழுக்க இந்த ஆயத்துக்கு மாற்றமான முறையில வாழ்றோமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவாகவே ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு காலம் வரும் உங்களை நோக்கி, அந்த காலத்துல ஈமான பாதுகாக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு கையில நெருப்பு பங்க வச்சு கொள்றது எவ்வளவு கஷ்டமோ அதை போல ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான பாதுகாக்கிறது கஷ்டம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்சம் யோசிங்க. பாவத்தை நாங்க தேடி போக வேண்டிய தேவையில்லை, பாவங்கள் நிறைய தேடி வரக்கூடிய ஒரு காலம். ஒவ்வொரு நபிமாருடைய கவுங்கள் எடுத்து பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கவும் ஆணுக்கு ஆண் ஜினா செஞ்சு பண்ணாங்க, ஓரின சேர்க்கையில ஈடுபட்டாங்க. அதே போல பனி இஸ்ராயில் அதிகமா கேள்வி கேட்டாங்க, பெருமை அடிச்சு கொண்டாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நபிமார்களுடைய கவுமை எடுத்து பார்த்தா கூட 1-2 பாவங்களை தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. ஆனா அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கூட்டத்தை பத்தியும் அல்லாஹ் சொல்றான், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கூட்டம், அந்த கூட்டத்தை பத்தியும் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரம் கூட்டத்துக்கு மிகப்பெரிய நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். எந்த அளவு தூரத்துக்கு? உடம்புல சக்தி, அதே போல சொத்துக்களை விருத்தி, அதே போல அவங்க வாழக்கூடிய நேரம் பூமியில அபிவிருத்தி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினார். அவங்களை அழிக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னால கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, மன் அஷத்து மின்னா குவா, இந்த உலகத்துல என்னைய விட சக்தியானவனோ யாரு? நியமத் கொடுக்கப்பட்டு நன்றி செலுத்தல, கேட்ட கேள்வி, மன் அஷத்து மின்னா குவா, இந்த உலகத்துல எங்களோட விட சக்தியானவன் யாரு? 7 நாளைக்கு பின்னால ரப்பல் ஆலமீன் கொடுத்த ஜவாப், சமூக கூட்டத்துல யாராவது பலன் செய்கிறாங்களா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தந்த நியமத்துக்கு நன்றி இல்ல, அல்லாஹ் அழிச்சு போட்டுனார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த காலத்தை எடுத்து பாருங்க, எத்தனை பாவம், தினாவும் நடக்குது, களவும் நடக்குது, பொய்யும் நடக்குது, ஏமாற்றமும் நடக்குது, அடுத்தவனை பத்தி தவறான எண்ணங்கள் இதுவும் நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜமான் எங்க போகுது? கண்ணியத்துக்குரியவன். எனவே ரப்பல் ஆலமீன் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம், இந்த காலத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கு நாங்க போயிட்டு அல்லாஹ்க்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, தீனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல விஷயங்கள் பள்ளியில நடக்குது, இதுல கலந்து கொள்ளுங்க. இப்படி நாங்க சொன்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் ரிப்ளை என்ன தெரியுமா? நாங்க ரப்பல் ஆலமீனுக்காக வேண்டி டைம் கொடுத்தா எங்க லிஸ்டுக்கு யாரப்பா பொறுப்பெடுக்கிறது? எங்களோட குடும்பத்தை பார்த்ததானே ஒண்ணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் தெளிவாகவே ஹதீஸ்ல கேட்கிறான், யப்ன ஆதம் மன் அவ்ஸல இலைக்கல் கதா இந்தமா குன்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக், ஏ ஆதமுடைய மகனே, ரிஸ்க் நீ போறியே, உன்னை தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் யாரப்போ உனக்கு ரிஸ்க் தந்தது? உன்னை தாயிட வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நேரம் ரிஸ்க் தந்தவன் அல்லாஹ். தாயிட வயிற்றுக்கு வெளியால வந்ததுக்கு பின்னால நீங்க வேணுமென்ற ஒரு டாக்டர் கிட்ட கேட்டு பாருங்க, ஒரு பெண் தன்னுடைய குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு 2 ஹவருக்கு, அப்படி இல்ல 1 ஹவருக்கு, அப்படி இல்ல 10 நிமிஷத்துக்கு, 5 நிமிஷத்துக்கு முன்னால அந்த பெண்ணுடைய உடம்பை செக் பண்ணி பார்த்தா அந்த பெண்ணுடைய உடம்புல பாலே இருக்காது. வேணுமெனா கேட்டு பாருங்க.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரப்பு சொல்றான் அந்த பெண்ணோட உடம்புல பாலே இல்ல. எப்ப அந்த பெண் தன்னுடைய குழந்தைய பெற்று உலகத்துல வெளியே எடுத்துட்டாவோ, இவ்வளவு வருஷ காலமா இவ்வளவு வருஷமா எந்த 2 நாளங்கள்ல ரத்தம் ஓடிக்கொண்டிருச்சோ அந்த 2 நாளங்களுக்கும் நான் கட்டளையிட்டேன். அமர்சுலகாரக்கை ரசிக்கை நீயும் பிசானில கலபனன் காலித்தா. எந்த 2 நாளங்களுக்கும் ரத்தம் ஓடிக்கொண்டிருச்சோ அந்த 2 நாளங்களுக்கும் பால சுரக்குமாறு நான் தான் கட்டளையிட்டேன். அந்த பால் எப்படியான பால்? குளிர் நேரத்துல சூடான பால், சூடான நேரத்துல குளிரான பால். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை யார் தருவா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அல்லாஹ் தஆலா ஹதீஸின் மூலம் தெளிவாகவே கேட்கிறான். யப்ன ஆதம் கலக்துஸ் ஸமாவாதி வல் அராதீன ஸபஅ. 7 வானம் 7 பூமி இந்த உலகத்துல படைச்சவன் நான் தான். 7 வானங்களை எடுத்து பாருங்க, அதுல சூரியன், அதுல சந்திரன், அதுல நட்சத்திரங்கள் மில்லியன் கணக்கு, எத்தனையோ பிளானட் கோள்கள், இதெல்லாம் படைக்கிறது எனக்கு கஷ்டமா? இல்லாட்டி 7 பூமி, அதுல 6 கடல், நதி, மலை, மலர், மரம், செடி, கொடி, இதெல்லாம் படைக்கிறது எனக்கு கஷ்டமா? இல்லாட்டி 6 feet 6 அடி உனைய படைக்கிறது எனக்கு கஷ்டமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரப்பு சொல்றான் எனக்கு இதெல்லாம் மேல பூமி படைக்கிறதே கஷ்டம் இல்ல, உனைய படைக்கிறது எனக்கு என்னப்பா கஷ்டம்? உனக்கு சாப்பாடு கொடுக்கிறது எனக்கு என்ன கஷ்டம்? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே தஃப்சீர் ரூஹுல் மஆனில வரக்கூடிய ஒரு விஷயம், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய குடும்பத்துடைய ரிஸ்க பத்தி யோசிச்சு கொண்டிருக்கிறான். ரிஸ்க பத்தி அந்த நேரம் அல்லாஹ் சொல்றான், மூசா உங்களோட கல்லு, உங்களோட பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லு கசாவால் அடிங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அடிக்கிறாங்க. அதுக்குள்ள இன்னும் ஒரு கல்லு, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றாங்க அந்த கல்லுக்கும் அடிங்க. 2வது கல்லுக்கும் அடிக்கிறாங்க. அது உள்ளுக்கு இன்னும் ஒரு கல்லு, நாங்க 3வது கல்லுக்கும் அடிங்க. 3வது கல்லுக்கும் அடிக்கிறாங்க. அது உள்ளுக்கு சின்ன பூச்சி ஒரு தூரம், அதுல தன்னுடைய வாயில ரிஸ்க வச்சுக்கொண்ட நிலைமையில கிட்ட போயிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காதை கொடுத்து கேட்கிறாங்க. அந்த சின்ன பூச்சி செல்லக்கூடிய விஷயம், சுப்ஹான மையரானி ويعلم مكاني وتسمع كلامي وينصرني ولا ينساني. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எந்த அல்லாஹ் நான் ஈக்கக்கூடிய இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறானோ, எந்த அல்லாஹ் நான் பேசக்கூடிய பேச்ச கேட்டு கொண்டிருக்கிறானோ, அந்த அல்லாஹ் எனக்கு ரிஸ்க மறக்காம தந்து கொண்டு நீக்கிறான் என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, 3 கல்லுக்குள்ளால இருக்கக்கூடிய பூச்சிக்கு ரப்புல் ஆலமீன் ரிஸ்க கொடுக்கிறான் என்றா, அஸ்ரஃபுல் மக்லூகாத் படைப்புகள்ல சிறந்த படைப்பு மனிதன். அல்லாஹ் தஆலா எங்களோட விட்டுடுவான? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ரப்புடைய யகீன் இன்னும் வளரல, இன்னும் உள்ளத்துல சரியான அமைப்பில் வரல. அஸ்ஹாபுகளுடைய நம்பிக்கை நாளுக்கு நாள் கூடுது. கடையை கொண்டு நடக்குது, பணத்தை கொண்டு நடக்குது, ஆளை கொண்டு நடக்குது, மினிஸ்டரை கொண்டு சாதிக்கலாம், அவரை கொண்டு சாதிக்கலாம். இன்னும் அடைய 2 ரக்காத் வந்து அல்லாஹ் கிட்ட கேட்போம் என்ற நம்பிக்கை உள்ளத்துல வரல. பேசக்கூடிய பேசுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எனவே உலகத்துல வாழக்கூடிய காலம் ரப்பல் இஸ்ஸத் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். முதலாவது விஷயம் அல்லாஹ்வோட தனிப்பட்ட ஒரு தொடர்பு, அல்லாஹ்வோட ஒரு ரூஹானியத்தான ஒரு தொடர்பு. நாங்க நீங்க யோசிப்போம், பர்தான தொழுகை தொழுகிறோம் தானே, சுன்னத்தான அமல்கள் செய்யறோம் தானே, அல்லாஹ்வுக்கு சுன்னத்தை கொடுக்கிறோம் தானே? இல்ல இல்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 கிதாபுகள் எழுதுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நடுநிசி நேரங்கள்ல 12 மணி 1 மணி இந்த நேரங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மேல கைய போடுவாங்களாம். போடக்கூடிய நேரம் நபி அவங்கள காணல, நபி அவங்கள பெட்ல காணல. கொஞ்சம் தேடி பார்த்தா ருக்கூல அழுந்து கொண்டிருப்பாங்க, சுஜூதுல அழுந்து கொண்டிருப்பாங்க, கியாம்ல அழுந்து கொண்டிருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, இது யார்? முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, உலகத்துடைய முதல் மக்லூக். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா சொல்றான், இன்னக லமினல் முர்ஸலீன். இந்த ஆயத்துடைய தஃசீர் உலமாக்கள் கிட்ட கேளு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அல்லாஹ் படைத்த முதல் மக்லூக், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி. இந்த நபி சுஜூதுல ருக்கூல கியாம்ல அழுகுறாங்கடா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, எங்களோட ஹாலா நாங்க நீங்க யோசிக்கலும், ஹதரத் அது நபிதானே, ஹதரத் அது சஹாபிதானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, ஒரு மனிதனுடைய உதாரணத்தை முன்வைக்கிறது கட்டாயம் என்பதாக நினைக்கிறேன். கொஞ்ச காலங்களுக்கு முன்னால வாழ்ந்தவர், இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், இந்தியாவில புதுடில்லியில குத்தும்பினார் என்று செல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு கட்டிடம் குத்தும்பினார். இந்த குத்தும்பினார் என்ற கட்டிடம் தாஜ்மஹாலை போல நிழல் புலாத ஒரு அதிசயமான ஒரு கட்டிடம். கெட்டினவதான் குதுபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.
இந்த குதுபுத்தீன் பக்தியார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தன்னுடைய மரண நேரம் வசியத் செஞ்சுட்டு மௌத்தா போறாங்க. 3 வசியத். முதலாவது, என்னுடைய ஜனாசாவை தொழுவிக்கக்கூடிய மனிதனுக்கு 3 குவாலிபிகேஷன் ஈக்குவல், 3 தகமைகளை தான் என்னுடைய ஜனாசாவை அவர் தொழுவிக்கிறதுக்கு. சகோதரர்களே, நண்பர்களே, அதுல முதலாவது கண்டிஷனை கேளுங்க. முதலாவது கண்டிஷன், அவர் பருவ வயது அடைந்ததுல இருந்து வாழ்க்கையில தக்பீரத்துல் இஹ்ராம விட்டு வைக்க கூடாது. லேசான கண்டிஷனா? பருவ வயது அடைந்ததுல இருந்து வாழ்க்கையில தக்பீரத்துல் இஹ்ராம விட்டு வைக்க கூடாது. இரண்டாவது கண்டிஷன், தன்னுடைய பருவ வயது அடைந்ததுல இருந்து அசருடைய முன் சுன்னத்தை விட்டு வைக்க கூடாது. மூணாவது கண்டிஷன், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பருவ வயது அடைந்ததுல இருந்து எந்த பெண்ணையும் மஹ்ரம் இல்லாத பெண்ணை தன்னுடைய கண்ணால பார்க்க வைக்க கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மஜ்மால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் மிம்பர்ல இருக்கக்கூடிய செல்றேன், உள்ளத்துல கைய வச்சு உண்மையா சொல்லுங்க, யாருக்கு தகுதிக்கு தொழுவிக்கிறது? லேசான கண்டிஷனா? 1 மணித்தியாலம் போகுது, 2 மணித்தியாலம் போகுது, 3 மணித்தியாலம். ஒரு நாள், 2வது நாள் ஒரு மனிதன் வாரார், மஜ்மாவை குழந்த வண்ணமாக வாரார், தலைய தொங்க போட்ட வண்ணமாக வாரார். வந்து கேட்கிறார், யாரோடையும் ஒன்று பேசல, அந்த ஜனாதாவை பார்த்து செல்றார், குதுபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய், குதுபுத்தீன் நீ என்னைய காட்டி கொடுத்துட்டாய், குதுபுத்தீன். செல்லக்கூடிய விஷயம், எனக்கும் அல்லாவுக்கும் எனக்கும் ரப்புக்கும் மீட்கக்கூடிய ரகசியமான தொடர்பை காட்டி கொடுத்துட்டாய், குதுபுத்தீன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, வந்தது மானத்திலே மலக்கல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரல, வந்தது சாதாரண ஒரு மனிதன். முகலாய மன்னர்கள் 3 பேர், ஷம்சுத்தீன், சலாஹுத்தீன், அலாவுத்தீன், ஷம்சுத்தீன் 3 பேர். இதுல 3வது மன்னன் ஷம்சுத்தீன் அல் கமிஷ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜனாசாவை தொழுவிக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, கொஞ்சம் யோசிங்க, ரப்போட என்ன தனியான தொடர்பு? நாங்க 5 நேரம் சொல்லுகிறோம், அதை நான் பேச வரல இந்த இடத்துல. தனியான தொடர்பு எனக்கும் ரப்புக்கும் என்ன? எனக்கும் ரப்புக்கும், மனைவிக்கும் தெரியா, வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தெரியா, என்னுடைய தாய்க்கும் தெரியா, யாருக்கும் தெரியா, எனக்கும் அல்லாஹ்க்கும் மாத்திரம் தான். என்ன தனியான தொடர்பு? எனவே ரப்பல் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் மத்தியில் ஒரு ரூஹானியத்தான ஒரு தொடர்பு, தனியான ஒரு தொடர்பு இருக்கணும் என்பது அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். 2வது விஷயம், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய 2வது விஷயங்கள்ல 2வது விடயம் தான் மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்க உலகத்துல வாழக்கூடிய காலம் முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம் கம்யூனிட்டி என்ற அடிப்படையில இந்த கம்யூனிட்டிக்கு, முஸ்லிம் சமுதாயத்துக்கு எங்களால ஏதாவது ஒரு சேவை நடக்கணும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸைத் இப்னு சாபித்தை பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. ஸைத் இப்னு சாபித் யாரு? குர்ஆனை கொண்டு சேர்க்கிறதுக்கு மிக முக்கியமாக ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு சஹாபி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வஹி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குத்தாபுல் வஹி எழுதுறதுக்கு பொறுப்பு கொடுத்த இந்த ஸைத் இப்னு சாபித் வயது 11 வயது, 11 இயர்ஸ் ஓல்ட். 11 வயது குத்தாபுல் வஹி எழுதக்கூடிய நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட 11 வயது மகனுக்கு தாலீம் குர்ஆன் தெளிவா முரத்தல் இல்லாம ஓத தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, என்ன காரணம்? சரியான முறையில தீன் பேசி சேரல. அப்ப எப்படி அந்த மனிதனால, அந்த பிள்ளையால கம்யூனிட்டிக்கு ஏதாவது நடக்கும் என்றதை எப்படி எதிர்பார்க்க? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் பேச வர விஷயம் ஒவ்வொரு மனிதர்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. வாலிபத்துல செய்யக்கூடிய அமலிக்கு அல்லாஹு தஆலா கிட்ட மிகவும் விருப்பமான ஒரு அமல். ஒரு மனிதன் வாலிபத்தில் செய்யக்கூடிய அமல், வாலிபம் என்று சொல்லக்கூடிய நேரம் உலமாக்கள் எழுதுறாங்க, ஹத்தா இதா பலக அஷித்தா, அது ஒருங்கோ வலக 40 சனா, 40 வயது வரக்காட்டிலும் ஒரு மனிதன் வாலிபன் தான். ஒரு மனிதனுக்கு 39 வயசு இன்னும் வாலிபன் என்ற கேட்டகரியில் தான் நீக்கிறார். 40 வயசு அடையும் வரைக்கும் அவர் வாலிபன். இந்த வாலிபத்துல நடக்கக்கூடிய அமலிக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பல் ஆலமீன் கிட்ட மிகவும் விருப்பமான ஒரு அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத்துடைய விஷயங்களை எடுத்து பாருங்க. முழுக்க ஒத்துழைப்பா இருந்தது வாலிபர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி கிதாபுகள் எழுதுறாங்க. ஹிஜ்ரத்துக்கு முன்னால, நபி அவங்க மக்கால மதீனாக்கு போறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டி காபிர்கள் அப்படியே ஊட்ட சுத்தி வளர்த்திட்டாங்க. வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்க எழுப்பாட்டி சொல்றாங்க, அலி என்னுடைய படுக்கையில நீங்க படுங்க, நான் போனதுக்கு பின்னால சில அமானிதங்களுக்கு மக்கால கொடுக்க வேண்டிய அமானிதங்கள் அதை நீங்க கொடுத்துட்டு மதீனாக்கு வந்து சேருங்க என்பதாக சொல்லி வைத்தாங்க. உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க. கிதாபுகள் எழுதுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த படுக்கையில படுக்கக்கூடிய நேரம் வயது 19 வயது, 19 இயர்ஸ் ஓல்ட். 19 வயது, வெறுமனே 19 வயது. அந்த படுக்கையில படுக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு தைரியம் வேணும்.
அதே போல அவங்களும் படுக்கிறாங்க, அமானிதங்கள் ஒப்படைக்கிறாங்க. அதுக்கு பின்னால் அவங்க போறதுக்கு வாகனமும் இல்ல, ஒட்டகமும் இல்ல, நடந்து போக வேண்டிய நிலைமை. இங்கிருந்து மக்காலிருந்து மதீனாக்கு போனவங்க அதிகமாக இருப்பீங்க என்பதாக நினைக்கிறேன். கொஞ்சம் கேட்டு பாருங்க, மக்காலிருந்து மதீனாக்கு 180 ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு பஸ்ல போனாலும் 7 அல்லது 8 அவர் ஆகும். 7 அல்லது 8 அவர். ஒரு வாகனமும் இல்ல. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பாலைவனத்துல நடந்து போறாங்க. போனதுக்கு பின்னால எத்தனையோ மாதக்கணக்கா நடக்கிறாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அலி வந்திருக்கிறாங்க யா ரசூலல்லாஹ். சொன்னாங்க, என்ன முன்னுக்கு வர சொல்லுங்க. சொன்னாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு உங்களுக்கு எலும்பி கொள்ளே மேல யா ரசூலல்லாஹ், கால் வெடிச்சு ரத்தம் கொட்டது யா ரசூலல்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபத்தில் எவ்வளவு தியாகம். நபியும் ஓடோடி போறாங்க, தன்னுடைய உமிழ் நீரால அந்த கால் பாதங்கள் அப்படியே தடாவுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதுக்கு பின்னால அல்லாஹ் என்னுடைய உடம்புல எவ்வளவு பெரிய சக்தியை தந்துட்டான் என்றா, அஹ்ஸாபுடைய யுத்தம் என்று நினைக்கிறேன். இந்த அஹ்ஸாபுடைய யுத்தம் ஹிஜ்ரி 5 அம்ர் இப்னு அப்து வுத் என்று சொல்லக்கூடிய மோசமான ஒரு கொடிய காஃபிர் இஸ்லாத்துல முஸ்லிம்கள் அழிக்கிறதுக்காக வேண்டி வந்துட்டாங்க. மோசமான ஒரு காஃபிர். கிதாபுகள் எழுதுறாங்க, இந்த காஃபிர் எவ்வளவு டேலண்ட் என்றா, 1000 பேர் ஒன்றாக யுத்தம் செய்ய வந்தாலும் தனி ஒரு நபரா நின்று யுத்தம் செய்யக்கூடிய டேலண்ட் உள்ள ஒரு காஃபிர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, முஸ்லிம்களுடைய படை இந்த பக்கம், காஃபிர்களுடைய படை இந்த பக்கம். அம்ர் இப்னு அப்து வுத் வந்து கூப்பிடுறாங்க, முஸ்லிம்கள் ஆண்கள் யாராவது இந்த வாங்களே யுத்தம் செய்வோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போற வீரமுள்ள சஹாபாக்கள் ஈக்கிறாங்க மஜ்மால. ஆனா யாரும் அம்ர் இப்னு அப்து வுத்துக்கு முன்னால தலையை தூக்கி பார்க்கல. ஏன் அவ்வளவு மோசம்? உடனே அலி ரலியல்லாஹு எழுப்பி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் போவா யா ரசூலல்லாஹ். கேட்டாங்க, அலி வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? சொன்னாங்க, தெரியும் யா ரசூலல்லாஹ், அம்ர் இப்னு அப்து வுத். அதுக்கு என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னா, வான பேசாம உட்காரும். கேட்கிறாங்க, வாங்க ஆண்கள், முஸ்லிம்கள் ஆண்கள் யாரும் இல்ல யுத்தம் செய்ய. திருப்பியும் எழுப்புறாங்க, கேட்கிறாங்க, யார் சொல்ல, நான் போறேன் யார் சொல்ல. 2வது தடவையும் அனுமதி கொடுக்கல. 3வது தடவை கூப்பிடக்கூடிய நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவன் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறான், அவன் வாயை நான் மூடுறேன் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக போறாங்க. 2 பேருக்கு மத்தியில கடுமையான யுத்தம் நடக்குது. கடைசியில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தஆலா அவங்க வென்றுட்டாங்க. எந்த அளவு தூரத்துக்கு என்ற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, அந்த காலத்துல வாலிப சஹாபாக்கள் எடுத்து பாருங்க, இஸ்லாத்துக்காக வேண்டிய எவ்வளவு தியாகங்கள். ஸ்பெயினுடைய ஆட்சி எடுத்து பாருங்க, 900 வருஷம், 900 years ஆட்சி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, ஸ்பெயினுக்கு இஸ்லாத்தை கொண்டு போனது 16 வயது வாலிபன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க வாலிபர்களுக்கு செல்லல நாட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு போக வேண்டும், முதல்ல உங்களோட வீட்டுக்கு இஸ்லாத்தை கொண்டு போவோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாலிபர்கள் யாரும் கோச்சு கொள்ளவானுமே, வாலிபர்களுடைய ஹாலாத் அவ்வளவு மோசமாகி பேசக்கூடிய நேரம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்பல் இஸ்ஸத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான், வாலிபத்தை நீங்க பிரயோசனமா கழிச்சிட்டீங்களா, உங்களோட வயோதிபத்துக்கு நாங்க பொறுப்பு. அதுக்கு ஹதீஸ் தெளிவாகவே சொல்லப்படுவது, இதா பலக அபதி 40 சனா, ஒரு மனிதன் 40 வயது வரை காட்டிலும் தன்னுடைய வாலிபத்தை மிக பிரயோசனமா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில கழிச்சிட்டார், மிக பொருத்தமான முறையில கழிச்சிட்டார். ரப்புல் ஆலமீன் 40 வயதுல இருந்து 90 வயது வரை காட்டிலும் அந்த மனிதனுடைய விஷயத்தை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். ஹதீஸ் தெளிவான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 40 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், ஆதைத்துஹு மினல் பயாயா அல் ஜுனூன் மினல் ஜுனூனி மினல் ஜுனூனி வல் ஜுபானி வல் பரஸ். 3 விதமான கெடுதிகள்ல இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாப்பு கொடுக்கிறார் 40 வயது மனிதனுக்கு. கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, இன்ஷா அல்லாஹ் குத்துபா பிரயோசனமாய். 40 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், மினல் ஜுனூன் வல் ஜுபான் வல் பரஸ், 3 விதமான நோய்கள்ல இருந்து பாதுகாப்பு. முதலாவது, புத்தி குறைறதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பார். எத்தனையோ வீடுகள்ல நாங்க செல்றோமா இல்லையா, இந்த மனுஷன் வயசுக்கு போனா சரியான கஷ்டமா பயிரோட, சரியான கஷ்டமாயிடுச்சு. ஒரு தீன்தாரியால வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை வரவே வராது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, புத்தி குறையாது, புத்தி அல்லாஹ் கூட்டுவான் 40 வயசுல. சில மக்களை நாங்க பார்க்கலும், ஹஜ்ஜுடைய தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடுவாங்க, சுபவுடைய தொழுகைக்கு இமாம் ஜமாத் வந்து கலந்து கொள்ளுவாங்க. நாங்க சொல்லுவோம், வயசானாலும் அந்த மனுஷனை நுணுக்கத்தை பாருங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, வாலிபம் பிரயோசனம். அதனாலதான் வயோதிபத்தையும் அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறார். 2வது விஷயம் தான் கண்ணியத்துக்குரியவளே, ஒரு மனிதன் 50 வயசு அடைஞ்சிட்டான், அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், அந்த மனிதனுடைய கேள்வி கணக்கு அல்லாஹ் லேசாக்கிடுவான், ரொம்ப லேசா வச்சிருவான். கிதாபுகள் எழுதுறாங்க, கேள்விக்கு ரொம்ப லேசான கேள்வி கணக்கு எப்படி, அந்த மனிதன் பாவங்கள் செஞ்சிப்பார், அந்த மனிதனை கூப்பிட்டு இன்ன பாவங்களை செஞ்சிருக்கிறாய்,
செஞ்சிருக்கிறாய், ஏன் செஞ்சா என்பதாக அல்லாஹ் கேட்க மாட்டானா? செஞ்சிருக்கிறாய், பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, இதுதான் லேசான கேள்வி கணக்கு. யோசிச்சு பாருங்க, 50 வருஷம் எத்தனை வயதுகளை கழிச்சிட்டோம், வாலிபம் சீரா இருந்துச்சா இல்லையா? அதே போல 60 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம், உலகத்துடைய ஆசையை விட்டு அல்லாஹ் தூரமாக்கிடுவான். ஆகிரத்துடைய ஆசை, மௌத்துடைய ஆசை. 60 வருஷம் அமல் செஞ்சிட்டோம், இதுவரை காலமும் யாருக்காக வேண்டிய அமல் செஞ்சோமோ அந்த அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய ஆசை அல்லாஹ் கொடுப்பான். 60 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியம். அதே போல 70 வயது மனிதன் மலாயிகாமார்களுடைய கோலம் வரும், அல்லாஹ் தஆலா மஹப்பத்தை உண்டாக்கி கொடுப்பான் மலாயிகாமார்களுடைய. அதே போல 80 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், குத்திபத் ஹஸனாத்துஹு வ உல்கியத் ஸய்யிஆத்துஹு. எந்த அளவு தூரத்துக்கு நன்மைகள் மாத்திரம் தான் பொட்டோலையில் எழுதப்படும், பாவங்கள் எழுதப்படவே மாட்டாது என்பதாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, 90 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம், முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான் அந்த வயசாளிட. 90 வயது மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் இப்படி 50, 60, 70, 80 இப்படி அடுக்கிக் கொண்டே போனனே, இந்த எல்லா வருடங்களுக்கும் பொறுப்பெடுப்பான் ரப்புல் ஆலமீன். வாலிபம் சீராக இருந்தா மாத்திரம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, நாங்க யோசிக்கலும் எங்களோட வாலிப மோசம் நாங்க வயோதிப்பதை அடைஞ்சிட்டோம். அது உங்களுக்கும் ரப்புக்கும் உள்ள விஷயம். நிச்சயமாக அல்லாஹ் இஸ்திக்ஃபாரோட நிச்சயமா சத்தியமா அல்லாஹ் மன்னிப்பான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களே, வாழக்கூடிய காலம் சுருக்கமான காலம். நான் இப்ப குத்பாவுடைய சாராம்சத்தை கொஞ்சம் ஞாபகம் ஊட்டுறேன். நான் ஆரம்பத்துல சொன்னது போல ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் 2 விஷயம். முதலாவது, அல்லாஹ் தஆலாவுக்கு பொருத்தமான ஒரு அடியாராக வாழணும். தனிப்பட்ட ரூஹானியத்தான ஒரு தொடர்பு அல்லாஹ்வோட இருக்கும். 2வது விஷயம், எங்களுடைய வாலிபம், எங்களால இந்த முஸ்லிம் கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். இமாம் ஷாஃபிஈயை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த காலத்துல ஆண்கள் மாத்திரம் இந்த இஸ்லாம் கம்யூனிட்டிக்கு சரியான அமைப்புல தோதுவாக நடக்கல, முஸ்லிம் பெண்களும் தான். இமாம் ஷாஃபிஈயை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. எத்தனையோ நாடுகள் எடுத்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மذهப் இமாம் ஷாஃபியுடைய மذهப். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த இமாம் ஷாஃபியை பத்தி நாங்க பேசுறோம். இமாம் ஷாஃபியுடைய தாயை பத்தி யாரும் பெருசா பேசுறது. இமாம் ஷாஃபி கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நீங்க இந்த அளவு தூரத்துக்கு முக்கியமா முன்னேறக்கூடிய காரணம் என்ன? நான் முக்கியமா முன்னேறக்கூடிய காரணம், என்னுடைய தாய் எனக்கு பால் தரக்கூடிய நேரம் உது இல்லாம பால் தந்தே இல்லை என்பதாக சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அளவு தூரத்துக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவு தூரம்? 7 வயசுல முழு குர்ஆனை பாடமாக்கினாங்க. 10 வயசுல முஹத்தா மாலிக் என்ற ஹதீஸ் கிதாபை பாடமாக்கினாங்க. 14 வயசுல முஃப்தியா இருந்தாங்க இமாம் ஷாஃபி. இந்த அளவு தூரத்துக்கு முன்னேறக்கூடிய காரணம் ஒரு பெண். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவங்க இமாம் ஷாஃபிஈக்கு மட்டும் தாயா, இல்லாட்டி ஒரு உம்மத்துக்கு தாயா? அதே போல இமாம் புகாரி எடுத்து பாருங்க. இமாம் புகாரி ஆரம்பத்துல பிறக்கக்கூடிய நேரம் குருடாக இருந்தாங்க. கண் தெரியாத ஒரு மனிதர் இமாம் புகாரி. தெளிவாக சொல்லப்படுது, அஸ்ஸஹுல் கிதாபி பஅதல் குர்ஆன், குர்ஆனுக்கு பின்னால ஸஹீஹான ஒரு கிதாபி கேட்டா அது இமாம் புகாரியோட கிதாப் தான். அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு ஆலிம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆரம்பத்துல கண் குருடாக இருந்துச்சு. அந்த தாயுடைய துஆ பரக்கத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா மீண்டும் இமாம் புகாரிக்கு பார்வையை கொடுத்தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த தாய் இமாம் புகாரிக்கு மட்டும் தாயா, இல்ல ஒரு சமுதாயத்துக்கு தாயா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழக்கூடிய காலம் ரப்பல் இஸ்ஸத்தை எதிர்பார்க்கக்கூடிய 2வது விஷயம், எங்களால கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒன்று நடக்கணும். அந்த அடிப்படையில தான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த கத்தருக்கு பின்னாலே இந்த தாய் பள்ளியில பெரியோர் மஜ்மா, பெரியோர் ஏற்பாட்டின் பேர்ல, உலமாக்களுடைய ஒன்று கூடலின் பேர்ல சாத் என்ற அடிப்படையில மக்களுக்கு மத்தியில குர்ஆன் வைத்து சேரணும், குர்ஆனுடைய அடிப்படை வரணும், குர்ஆனுடைய ஓதல் ஒவ்வொரு மனிதன் கிட்டே வரணும் என்ற காரணத்துக்காக மிகப்பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அவங்களுடைய எதிர்பார்ப்பும் என்ன? நிர்வாகத்திலேயும் தான், மஹல்லவாசிகளிடம் தான் எதிர்பார்ப்பு என்ன? இந்த காலத்தை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் குர்ஆனுடைய அறிவு நிச்சயமாக சத்தியமாக தேவை என்பது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மௌத்துடைய காலம் லேசான விடயங்கள் அல்ல. மௌத்துடைய விஷயங்கள் எங்களை நோக்கி அவசரமா வந்து கொண்டிருக்கு. நேர காலங்கள் போன ஜும்மா நாங்க கேட்டோம், அடுத்த ஜும்மா அவசரமாக வந்து.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, எனவே மௌத்துக்கு நேர காலத்தை எந்த ஒரு மனிதனும் கொடுக்கல. மௌத்துடைய அந்தரங்கத்தை விளங்கின்னு சொன்ன நிச்சயமாக சத்தியமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்துல கூட அல்லாஹ் தஆலா நிச்சயமாக சத்தியமாக மௌத்தை வச்சிக்க மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, கபருடைய விஷயமும் தான், கியாமத்துடைய விஷயமும் தான், ஒவ்வொரு விடயங்களும் குர்ஆன்ல தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. சொர்க்கத்துடைய விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆசைகள் ஆர்வம் மூட்டப்பட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் அமல் செய்யக்கூடிய ஆசையை ஏற்படுத்துறாங்க. அதே போல நரகத்துடைய விஷயம், கபருடைய விஷயத்தை எடுத்து பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாகவே சொன்னாங்க, இன்னலில் கபரி பக்கா, இன்னலில் கபரி பக்கா, கபருக்கு நிச்சயமாக நிற்கக்கூடிய ஒரு தன்மை, நிற்கக்கூடிய ஒரு தன்மைக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே அந்த கபருடைய நெருக்கத்திலிருந்து ஈடேற்றம் பெறவே இயலா. அப்படி ஒரு ஈடேற்றம் பெறதா சொன்னா அந்த ஹதீஸ்ல தெளிவாக சொல்லப்படுவது ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஈடேற்றத்தை கொடுத்திருப்பார். அந்த மனிதனே கபர் நெருக்கி என்பதாக ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, இந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மனிதன் இல்ல. இவங்களுடைய மௌத்துடைய நேரம் அல்லாஹ்வுடைய அரிசியை நடுங்கிச்சு. அந்த சஹாபிக்கே ரப்புல் ஆலமீன் அவருடைய வேதனைய அவருடைய நெருக்கத்தை காட்டினார்னா நாங்க நீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, உலகத்துல வாழக்கூடிய காலம் ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று ரப்போட தனியான ஒரு ரூஹானியத்தான தொடர்பு. இரண்டாவது விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை எங்களால் சமுதாயத்துக்கு ஏதாவது நடக்கணும் என்பதை விரும்புகிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே, அந்த அடிப்படையில் இந்த உலகத்துல வாழ்ந்து இந்த உலகத்திலே கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ்வுடைய ரிபாவை சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய அடியாராக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக.